வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில செய்து கொடுத்த தியாகங்களை யாரும் மதிக்காமல் போய்விட்டார்கள். இதை நீங்கள் மனதிற்குள் போட்டு நினைத்து பார்த்தாலே மனதிற்குள்ள அவ்வளவு வலிகளானது இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களே, ஒரு மனிதன் செய்த தியாகம் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. அப்படித்தான் நீங்களும் நிச்சயமாகவே நினைப்பீர்கள். ஆனால் அந்த தியாகத்தை யாரும் உணரவில்லை என்ற உணர்வு உங்களுடைய மனதை மிகவும் அழிக்க செய்யும். யாருக்காக அந்த ஒரு தியாகத்தை செய்தீர்களோ, யாருக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சில முடிவுகளையும் சில காரியங்களையும் செய்து கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த நபர்களும் அந்த உறவுகளும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இப்படி நடந்து விட்டார்களே என்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது தான் உங்களுடைய மனதிற்குள் அதிகப்படியான வழிகளும் அதிகப்படியான சில வார்த்தைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விட்டு கொடுத்த ஆசைகள் நிச்சயமாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கனவுகளை கூட தள்ளி வைத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. மற்றவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாய்ப்புகளை விட்டு கொடுத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஏனென்றால் நீங்கள் முன்னேறுவதை விட மற்றவர்களை நீங்கள் முன்னேற்றி விடுவது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி எத்தனையோ நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் முன்னேற்றி விட்டு இருப்பீர்கள். ஆனால் அந்த நபர்கள் அனைவரும் நீங்கள் முன்னேற்றி விட்டதை ஒருபோதும் கண்டு கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போன பிறகு உங்களையே கண்டு கொள்ளாமல் நீங்கள் யாரோ மூணாவது நபர் போல உங்களை பார்த்து விட்டும் செல்வார்கள். இந்த ஒரு நிலைமைகள் தான் இப்பொழுது சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் ஏற்படாது. உங்களுக்கு ஏற்பட்டு தாங்கள் செய்த தியாகங்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கவில்லை, எனக்கான உரிமைகளும் கிடைக்காமலே போய்விட்டது என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு உணர்ந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் உள்ளுக்குள்ள அழுத ஒரு நாட்களும் இந்த சிம்மம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டு. வெளியில் பார்க்கும் இந்த உலகிற்கு நீங்கள் எப்பொழுதும் ஒரு தைரியசாலி, எதற்கும் கலங்காத ஒரு காட்டு ராஜா. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு இரும்பு கோட்டையாகவே இத்தனை நாட்களும் பார்த்தார்கள். ஆனால் அந்த கோட்டைக்குள் ஏற்பட்ட விரிசல்களை யாரும் பார்க்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. வெளியில் கம்பீரமாக வலம் வந்த உங்களது மனதிற்குள் ஒரு பெரிய போரை இன்னும் நடந்து கொண்டே தான் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். அத்தனை வழிகளையும் கண்ணீரையும் ஒரு புன்னகையால் மூடி மறைத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். வெளியில் சிங்கம் போல கர்ச்சித்து விட்டு தனிமையின் இருண்ட பக்கங்களில் உள்ளுக்குள்ள அழுது உடைந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். யாரிடம் போய் எதை சொல்வது, யாரிடம் சொன்னாலும் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நம்மளைத்தான் அவர்கள் முட்டாளாக மாற்றுவார்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் எதையும் யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள்ள மட்டுமே போட்டுக்கொண்ட ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாகவே இருக்கும். வெளியில் சிங்கம் போலவே நீங்கள் கர்ச்சித்தீர்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக தேடி கொடுத்த ஒரு உதாரணமாகத்தான் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு பாடமாகவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. அந்த நேரங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். சிம்மம் ராசியில் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் இந்த ஒரு நாளில் குறையலாம். எனவே முடிந்த அளவுக்கு அதிக செலவுகள் செய்வதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் இருந்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே பார்க்கப்படும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலும் உங்களை நீங்கள் நம்புங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
சிம்மம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத நல்ல தகவல்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அது வேலை வாய்ப்பு தொடர்பான ஒரு உத்தரவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணத்திற்கான ஒரு விசாவாக இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த தகவல் உங்களுடைய காதுகளை வந்தடையும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் இருந்த அத்தனை பாரங்களும் இறங்கி எல்லையற்ற மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே பிறந்து நிற்கும். உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்ட நகர்விற்கு அந்த தகவல் ஒரு அஸ்திவாரமான ஒரு தகவல்களை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள், அது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகவோ அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்டதாகவோ நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது இருக்கும். எனவே அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் யாரோ மூணாவது நபர் போல உங்களை பார்த்து விட்டும் செல்வார்கள். இந்த ஒரு நிலைமைகள் தான் இப்பொழுது சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் ஏற்படாது. உங்களுக்கு ஏற்பட்டு தாங்கள் செய்த தியாகங்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கவில்லை, எனக்கான உரிமைகளும் கிடைக்காமலே போய்விட்டது என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு உணர்ந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் உள்ளுக்குள்ள அழுத ஒரு நாட்களும் இந்த சிம்மம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உண்டு. வெளியில் பார்க்கும் இந்த உலகிற்கு நீங்கள் எப்பொழுதும் ஒரு தைரியசாலி, எதற்கும் கலங்காத ஒரு காட்டு ராஜா. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு இரும்பு கோட்டையாகவே இத்தனை நாட்களும் பார்த்தார்கள். ஆனால் அந்த கோட்டைக்குள் ஏற்பட்ட விரிசல்களை யாரும் பார்க்கவில்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. வெளியில் கம்பீரமாக வலம் வந்த உங்களது மனதிற்குள் ஒரு பெரிய போரை இன்னும் நடந்து கொண்டே தான் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். அத்தனை வழிகளையும் கண்ணீரையும் ஒரு புன்னகையால் மூடி மறைத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். வெளியில் சிங்கம் போல கர்ச்சித்து விட்டு தனிமையின் இருண்ட பக்கங்களில் உள்ளுக்குள்ள அழுது உடைந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். யாரிடம் போய் எதை சொல்வது, யாரிடம் சொன்னாலும் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள், நம்மளைத்தான் அவர்கள் முட்டாளாக மாற்றுவார்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் எதையும் யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள்ள மட்டுமே போட்டுக்கொண்ட ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் நிச்சயமாகவே இருக்கும். வெளியில் சிங்கம் போலவே நீங்கள் கர்ச்சித்தீர்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக தேடி கொடுத்த ஒரு உதாரணமாகத்தான் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு பாடமாகவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. அந்த நேரங்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மாறி நல்ல விதமான சில காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். சிம்மம் ராசியில் இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் இந்த ஒரு நாளில் குறையலாம். எனவே முடிந்த அளவுக்கு அதிக செலவுகள் செய்வதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் இருந்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே பார்க்கப்படும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள்.